ஒரே விஷயம்தான். கரெக்டாக ஒரு 48 நாள் கழிச்சு திறக்கிறீங்க, எடுத்து பாருங்க, பேசுங்க. பேசுங்கன்னா உங்களோட உயிர் சத்தத்தோடு இன்னும் பெருகணும். உள்ள பச்சை கற்பூரம் கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பச்சை கற்பூரம் போடக்கூடாது, அலைன்மெண்ட். 48 நாள் கழிச்சு தொடர்ந்து பச்சை கற்பூரத்தை உள்ள போடுறீங்க. உள்ள தங்க காசு இருக்கு இல்லையா, அது பெருக வேண்டும். தங்க நகையோ இல்லை 1 கிராமோ காயினோ ஏதோ போட்டிருப்பீங்க, பெருக வேண்டும். திருப்பி லாக் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கவே தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் படிப்படியாக பொடிப்படியாக சின்ன சின்னதா சேர ஆரம்பிக்கும் தங்கம், அங்கத்தி. அங்கம்னா உடம்பு இல்லையா? ஸோ அந்த சக்திகள் மேலவங்க, உங்களுடைய சக்திகள் மேலவங்க தோன்றும். இந்த குடுவை தங்க கலசம் போல் இல்லை, தங்க கலசமே தான், ஏன்னா உள்ள தங்கம் இருக்குல்ல. ஐயோ என்கிட்ட தங்கம் இல்லையே, நடத்தப்படாதீங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் அப் சொல்லுவாங்க. கொஞ்சமாக அது உங்களுக்குன்னு ஒரு உழைப்பு வேணும் இல்லையா? ஒரே ஒரு பொட்டு தங்கம் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, புதுசாக வாங்கணும் அவசியம் இல்லை, வச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க, குரு உரையில் ஆரம்பிங்க. குரு உரையில் வெள்ளிக்கிழமையில வர குரு உரையில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி குரு துணையின்றி நின்ற உங்களை துணையோடு, ஒரு அணையோடு, ஒரு விஷயம் நான் இருக்கிறேன் அந்த கணையோடு, எல்லாத்தையும் தனத்தோடு, தன லாபத்தோடு வீடு கொஞ்சம் கொஞ்சமா அதான் சொன்னல, பொட்டு தங்க வர கட்டுக்கட்டாக பணமும் வந்து சேரும். கரைகள் திரைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி வரும், பாசம் வரும், அன்பு வரும். இதுல இந்த கலசம் பொண்ணுக்கான விஷயம் இல்லை, பொண்ணுக்கான விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய சக்தியை தரும். தங்கத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வெளியில தண்ணியில விட்டுட்டு புதுசா அதே மாதிரி செஞ்சு தங்கத்தை உள்ள போட்டு வச்சுக்கணும் பத்திரம். ஸோ கேஷ் பாக்ஸ் இருக்கிற இடத்துல, வியாபாரம் செய்யற இடத்துல சின்னதா செஞ்சு வைங்க, பெருகும். எந்த இடத்துல இந்த கலசம் இருக்கிறதோ, இந்த மண் குடுவை இருக்கிறதோ, பொன் குடுவையாக உங்களை மாற்றி கொடுக்கும். இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த 48 நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அடைப்பு திரைப்பு என்னென்ன இருக்கோ அத்தனையுமே இது ஒரு கணைப்பு சூடோடு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போடும் போது அது வளர்ந்து நிற்கும் போது வேரில் தண்ணி ஊற்றினோம்னா நல்லா பெருசாக வரும் இல்லையா? அதுக்கு தான் 48 நாள் கழிச்சு பச்சை கற்பூரம் போட்டு ஏர் டைட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த துணியில பிரீத் இருக்கும், கவலைப்படாதீங்க. இதுதான் நம்ம 6 மாதம் கழிச்சு மாத்திரம். தங்கத்தை அவசரப்பட்டு நீங்க பாட்டு கொட்டிடாதீங்க. தங்கத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. திருப்பி உப்புல கழுவிட்டு அதுக்கப்புறம் புதுசா போடுங்க. எப்ப பண்ணாலும் அதை நெகட்டிவிட்டி தங்கமும் இழுக்க வைக்கும் தான். அப்போ உப்புல கழுவும் போது சரியாயிரும். திருப்பி போட்டு பயபக்தியோடு பவித்திரமாக இருந்தால் பவித்திரம் உங்கள் வீட்டில் அத்தனையும் வந்து சேரும் ஐஸ்வர்யத்தோடு. ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.